அவங்களுடைய மறைவு மிகப்பெரிய அளவில் நம்மளுக்கு ரொம்பவே வேதனையை கொடுத்துருந்தது. இந்த சூழ்நிலையில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, தன்னுடைய ஆசை நிறைவேறாமல் போயிடுச்சோ அப்படின்ற மாதிரியாக இப்போ எல்லோரும் சொல்லி வந்துட்டுருக்காங்க. காரணம், தன்னுடைய பேரனுக்கு காதணி விழா வைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருந்தாராம். தமிழ் திரையுலகில் முன்னணி நகைச்சுவை நடிகர்களில் ஒருவராக ரோபோ சங்கர் இருந்தார். கடந்த சில வருடங்களாக உடல்நலக்குறைவால் அவதிப்பட்டு வந்தார். இந்த நிலையில் தான் அவருக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டு திடீரென காலமானது எல்லோருக்கும் அதிர்ச்சியை கொடுத்திருந்தது. இந்திரஜா அப்படின்ற மகள் இருக்காங்க. இந்த இந்திரஜா அவர்களினுடைய மகளின் குழந்தைக்கு தான் காதணி விழா மதுரை மாவட்டம் முஸ்லம்பட்டி அருகே இருக்கக்கூடிய மானுத்து கிராமத்தில் உள்ள கோவிலில் நடைபெற இருந்துச்சாம். பேரனின் காதணி விழாவுக்கு அழைப்புதல் அச்சிட்டு உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கு ரோபோ சங்கரும் கொடுத்து வந்திருக்காரு. விழாவுக்கான அனைத்து ஏற்பாடுகளுமே செய்யப்பட்டிருந்திருக்கு. ஆனால் பேரனின் காதணி விழாவுக்கு முன்பே உடல்நலக்குறைவால் ரோபோ சங்கர் காலமானது எல்லோருக்குமே மிகப்பெரிய அளவில் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. அவரது ஆசையும் நிராசையாக போயிடுச்சே. விழா கோலம் பூண வேண்டிய வீட்டில் சோக மேகம் சூழ்ந்துருச்சேன்னு எல்லோருமே இரங்கல் தெரிவித்து வந்துட்டுருக்காங்க. நம்மளுடைய சார்பாக ரோபோ சங்கர் ஆன்மா சாந்தியுடைய கடவுள்கிட்ட வேண்டிக்குவோம்.